ஹாய் வணக்கம். சரி ஹாய் சொல்ல. ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கொல்லைக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப நாளாச்சு இல்லையா கொல்லைக்கு வந்து. எப்போ நம்ம வேர்க்கடலை அடித்து எடுத்துகிட்டு போனப்போ கொல்லைக்கு வந்தது. அதுக்கப்புறம் முருங்கைக்காய் பறிக்க வந்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம கொல்லை சைடே வரவே இல்லை, இப்போ தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், ரெண்டு இலையாக இருக்குது. காட்டுங்க, உளுந்து வச்சுருக்கோம். அந்தாண்ட சைடு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை போடுறதுக்காக ஓட்டி வச்சுருக்கோம். கட்டி கடலை வச்சுக்கலாம்டா. கழிச்சு அந்தாண்ட சைடு வேர்க்கடலை போடுறதுக்காக ஓட்டி வச்சுருக்கோம். மற்றவங்களாம் உளுந்து போட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வந்து ஒரு சாத காற்றா அடிக்குதுல, குளிருது இந்த டைம். அப்படியே ஒரு மாதிரி கிளைமேட் பாருங்கள், ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. இப்போ டைம் 9 o'clock ஆகுமா, பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6:30 அந்த மாதிரி இருக்குது. மழை வராத மாதிரி சாத காற்று அடிக்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே, நான் இப்போ எதுக்கு இந்த தேக்காய் இலையை கையில் வச்சுருக்கேன்னா, பாப்பாவுக்கு மருதாணி வச்சு விடுறேன் அப்படிங்கிற இதில் எடுத்து வச்சுருக்கேன். வைஷுமா அங்கே வா. பூ பறிச்சிட்ருக்காங்க பாப்பா, பாருங்களேன். ஹாய் சொல்லுடா ஐஷு. ஹாய் ஹாய் சொல்லுடா பாப்பா. ஹாய் சொல்லு சொல்லுவாங்களா. சரி வாங்க வா, அம்மா மருதானே சொல்லுறியா. எங்க அந்த தலையில கட்டி வைக்க முடியும், அவனுக்கு தான் வைக்கணுமா. சரி உனக்கு தான். சரி பாப்பாவுக்கு இது வீட்டில் போய் தரையில் கட்டி வச்சிடணுமா, இங்கே வச்சிடலாம். சரி இங்கே வா, என் கையை கட்ட. இது வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட் மருதாணியாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்க, இப்படி இந்த மருதாணி கொழுந்த கசக்கி, என் கையில் மருதாணி இருக்கிறதால உங்களுக்கு தெரியல. இப்போ இதை பாருங்கள், இதை பறித்து நல்லா இப்படி கசக்கிங்க. உங்களுக்கு என் கையில் மருதாணி இருக்கிறதால தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதனால் நான் பாப்பா கையில் வச்சு விட்றேன். இதை நல்லா உங்கள் கை ஸ்ட்ரென்த்துக்கு கசக்கி இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் மருதாணிக்குடைய கலர் கிடைக்கும். யாரெல்லாம் சின்ன பிள்ளையில இந்த மாதிரி விளாண்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு ஸ்டெயின் வந்து ஒரு 1/2 an hour 1 hour இருக்கும். ஏதாவது டான்ஸ் ப்ராக்டிஸ் போகிறது, இல்லை உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா கெமிக்கல் ஃப்ரீயான ஒரு டைனா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரெட் கலர் டையாக வரும். இதில் வந்து நீங்கள் அவ்வளோ கலர் இருக்கும். இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி ரெட் கலரில் இதுக்குள்ளே இருக்கும். அதுதான் நம்ம பிசையும் போது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி மருதாணி கலராக இருக்கும். பாப்பா மருதாணி பறிச்சுக்கிட்டே இருக்கா. இது வந்து உளுந்து இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம். ஸோ வேர்க்கடலை போடுறப்போ உங்களுக்கு நான் வீடியோ ஷூட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இது ஃபுல்லாக நெல் உளுந்து எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த சைடு இந்த பூ அவளுக்கு வீட்டுக்கு போய் கட்டி வச்சே ஆகணுமா. வீட்டுக்கு போய் கட்டி நான் வச்சு விட ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் இப்படி வச்சுக்கோ. எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 2 பேருமே காதில் வச்சுருக்கோம். எங்களுக்கு யாரும் காதில் பூ வைக்க முடியாது, எங்களுக்கு நாங்களே வச்சுக்கிட்டாதான் உண்டு. இந்தாங்க உங்களுக்கும் இந்தா. நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து உளுந்து தான் விரைச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்த உளுந்து தான். இந்த உளுந்து எடுத்துகிட்டு அடுத்தது என்ன செய்வாங்கன்னா முருங்கை போடுவாங்க. இந்த உளுந்து ஏன் நாங்கள் பாதி கொல்லையில் வச்சுருக்கோன்னா வீட்டுக்கு மட்டும்தான் உளுந்து, அதனால தான் வீட்டுக்கு மட்டும் உளுந்து. மற்றபடி வந்து வேர்க்கடலை எல்லா கொல்லையிலையும் போடுறதுக்காக ஒட்டி வச்சுருக்கோம். நம்ம பூக்குள்ளே அங்கே ஒரு வாழைப்பூ இருக்குது, அதை ஒடிச்சிட்டு போகலாம். அந்த வாழைப்பூ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒடிச்சிட்டு போய் வாழைப்பூ வடை இந்த மாதிரி ஏதாவது செய்யலாம்.
குட்டி குட்டி குட்டியாக செடியாக மலைஞ்சிருக்கு பாருங்கள். இதாக உளுந்து அதுக்குள்ளே ரெண்டு இலை வந்துருக்கு அழகாக. இது ஃபுல்லாகவே உளுந்து தான் போட்டிருக்காங்க. இந்த ஓட்டி கிடக்கிற இடம் ஃபுல்லாக வந்து வேர்க்கடலைக்காக பாருங்கள். எங்கெங்கெல்லாம் ஓட்டி கிடக்குதோ அங்கங்கெல்லாம் வந்து வேர்க்கடலை போட போகிறாங்க. அதனால் அதெல்லாம் வேர்க்கடலையாக இருக்குது. அந்த மண் இந்த மண் இதெல்லாமே வந்து வேர்க்கடலை கலாம். இங்கே இப்படி குட்டி குட்டியாக இருக்குல்ல வேண்டா உளுந்து முளைச்சிருப்ப. நம்ம உளுந்து பார்த்துருக்கியா? ரெண்டு இது முளைச்சிருக்கு. சரி சரி அங்கே இது என்ன கோழிங்க? கெலாப் கோழியா? இது என்ன கோழி? கிண்ணி கோழியா? கன்னி கோழியா? கிண்ணி கோழி எனக்கு தெரியல. இது என்ன கோழி? விஷப்போமா எப்படி சவுண்ட் விட்டு பார்த்தா ஒட்டியிருக்காங்க கொல்லையெல்லாம். மரமாக போயிடுச்சுன்னு தண்ணி இல்லாமல் இருக்கா? தண்ணி இல்லாமல் செத்து போச்சு போல. மஞ்சள் செடி பொங்கலுக்காகும் தண்ணி இல்லாமல் காஞ்சி போச்சு. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கேப்பாக விட்டுட்டு மற்ற இடம்லாம் ஓட்டிட்டாங்க. தக்காளி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லா தான். மாடு அழகா இருக்குல்ல?
ஊசி போட்ட மாதிரி. அதுதாங்க கிராமத்துக்கும் மற்ற இடத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. பா என்னாச்சு காலில் எடுத்துட்டியா? இதுதான் நந்தியாவட்டை செடி. இது வந்து சின்ன நந்தியாவட்டை, இது வந்து பெரிய நந்தியாவட்டை. இது வந்து சிவபெருமானுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து செம்பருத்தி சும்மா வச்சுருந்தேன் நான். சரி ஓகேடா. இந்தா அவனும் அப்படிதான் படிக்கலாம். வர்ஷினியும் வாங்க போலாம். ஓடியாங்க ஓடியாங்க வாடா. கலர் காக்கட்டா? இது கலர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர். ஒரு மாதிரி பிங்க் ஷேட். ஓகே வா போலாம். இப்படி வா, இப்படி வா, வரப்பு மேலே வா. இப்படி ஒரு வீடு, இப்படி ஒரு வீட்லேயும் வாழலாம், அப்படி ஒரு வீட்லேயும் வாழலாம். எங்கப்பா இருக்கு மயில் இறகு? மயில் இறகி, மயில் இறகி எங்கே இருந்தது இது? ஏய் எனக்கு எட்டுமா? எனக்கே எட்டாது. கத்தியா? போடா போடா போ. மயில் இருக்கு எங்கே தான் இருக்கு. ஒரு அழகான இயற்கையான ஒரு இயற்கை காட்சியுடன் உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.